வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 24வது நன்னாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துடைய அதிதேவதை எம்பெருமான் முருகப்பெருமான். இன்றைய தினத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கிறார். அதன் காரணமாக நாம் அனைவருமே இன்றைய தினம் எம்பெருமான் முருகனை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்குமே பல வகையில் நற்பலன்கள் கொடுத்து நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:17 வரை புதனுடைய கேட்டை நட்சத்திரமும், அதற்கு பிறகு கேதுவுடைய மூல நட்சத்திரம் நடைமுறைக்கு வருகிறது. அதே மாதிரி திதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்று இரவு 9:14 வரை திரியோதசி திதியும், அதற்கு பிறகு சதுர்த்தசி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், இன்றைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:30லேருந்து 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினம் பிரதோஷ நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய ஆலய உற்சவங்கள் என பார்க்கும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கள்ளர் திருக்கோலமாய் இரவு சந்திர பிரபையில் பவனி வர இருக்கிறார். சகல சிவாலயங்களிலும் மாலை ஸ்ரீ நந்தீஸ்வரர் வழிபாடு உண்டு. இன்றைய சந்திராஷ்டம ராசி மேச ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம், அதாவது புதனுக்கு உரிய கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணம் நம்ம அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கும் எந்த வகையான பலன்கள் தர இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்களை கணித்து நான் சொல்கிறேன். இது உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இது பொது பலன்கள். உங்களுடைய இன்றைய தினத்துடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி பலன் சரியாக இருக்கும். மேச ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் சந்திரன் அஷ்டம ராசி என அழைக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதன் பலனாக எதிர்பாராத வகையில் நன்மைகளும் அல்லது எதிர்பாராத வகையில் தீமைகளும் தரக்கூடிய அமைப்பு இந்த 8வது வீடு நடைமுறையில் வைத்திருக்கிறது. அதன் வழியில் இன்றைய தினம் மேச ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் உறவுகள் வரக்கூடிய அமைப்பும், அந்த உறவுகளின் வகையில் இன்பங்களும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8வது வீடு நடைமுறையில் இருக்கிறதுனால உடல் உபாதைகளால் அதிக அளவு உற்பத்தி தர வாய்ப்பு உண்டு. அதன் காரணமாக சர்க்கரை நோய் இருப்பவர்கள், பிரஷர் இருப்பவர்கள் தங்களுடைய அளவுகளை கண்காணித்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. உணவு வகையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகையில் எது சாப்பிடணும், எது தவிர்க்கணும் அப்படிங்கிறத கட்டுப்பாடோடு இருந்து இன்றைய தினத்தை கடந்து போகணும். அதே மாதிரி இன்றைய தினத்துடைய கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில் வாக்குவாதங்கள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. 8வது வீடு அப்படிங்கிறது 2ஓடு சேரும் பொழுது வாக்குவாதங்களை தரும்.
கணவன் மனைவி இருவருமே, இவங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க எல்லோரோடையும் சரி, தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இன்றைய தினத்துக்கு மட்டும் இல்லை, அனைத்து தினங்களும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வராமல் தவிர்த்து கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இருவரிடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணத்தை அதிகரிக்கணும். ஆமாம், கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா மனைவி சரி நம்ம வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, அதை அனுசரித்து போவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணும். அதே மாதிரி மனைவி ஒரு வார்த்தை கடினமாக சொன்னால் கூட கணவன் நம்ம மனைவி தானே, அவங்க சொன்னால் அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அதை அனுசரித்து போகக்கூடிய அளவில் நீங்கள் இணைந்து விட்டு கொடுத்து போகும்போது அந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சமசப்த வீட்டினுடைய விருச்சிக ராசியினுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். இது நாள் வரை உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த மனது தொடர்பாக சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு, அதை தொடர்ந்து இணக்கமான நிலைப்பாடு உண்டாகி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் தருகிறது. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களில் ஒரு சில பேருக்கு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். பொதுவாக எல்லாருடைய குடும்பத்திலையும் தன் தந்தையார், தன் தாத்தா இவங்க தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் அங்கு ஒரு நாள் இரவு தங்கி வழிபாடு செய்து அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு, தன்னுடைய பரம்பரைகளுக்கு இந்த கோவிலுக்கு வரும்பொழுது நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இந்த வாழ்க்கையை கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வருமானம் வேண்டி தன் சொந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு புலம்பெயர்ந்து தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு சில பேருக்கு தன்னுடைய குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன்னா அவங்க அழைச்சிட்டு போனால் தானே தெரியும். தன்னுடைய தந்தையோ அல்லது தன் தாத்தாவோ அந்த குலதெய்வ கோயிலுக்கு அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, அது மாதிரி குலதெய்வ கோயில், நம்முடைய குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் பல வகையான தேவைகள், அதாவது எல்லார் வீட்லேயுமே அனைத்து தினங்களுமே தேவைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான, உங்களுக்கு சுயமாக தேவைப்படக்கூடிய, அதாவது உணவாக இருக்கட்டும், துணிமணியாக இருக்கட்டும், ஆடம்பர பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் கடைகளுக்கு சென்று வாங்கி வரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வழியாக பொருளாதார நன்மை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுதுங்க. அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பந்த பாசமும் மனம் விட்டும் தரக்கூடிய நல்ல குணத்தை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி பல்வேறு கோயில்களுக்கு சென்றும் பல்வேறு விரதங்கள் இருந்தும் நமக்கு ஒரு குழந்தை செல்வம் கிடைக்காதா அப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினத்துடைய பணவரவு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் வகையிலோ அல்லது தொழில் வழியாகவோ பணவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதை தொடர்ந்து உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த அன்பான உறவுகள் அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அன்பான உறவுகள், இந்த உறவுகள் மத்தியில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உல்லாசமும் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த நாள் தருமுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்ய தயாராக இருக்குது. அந்த வகையில் அனைத்து தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தி ஆகி உங்கள் மனது மிகவும் சந்தோஷமாக இன்றைய தினத்தை, செவ்வாய்க்கிழமையை மகிழ்ச்சியாக திருப்தியாக கடந்து செல்ல இருக்கிறது.
அடுத்து கடகராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் தரக்கூடிய நல்ல நாளாக கடகராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துடைய உறவு வகை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அனைத்து குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அன்பு அப்படிங்கிறதும் பாசம் அப்படிங்கிறதும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடி காதலர் தினமாக அமையக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இல்லாத மனிதரே கிடையாது. அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நிழல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே நிஜமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து காணல் நீர் எல்லாமே கரைந்து போய்விடும். உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரை சுபகாரியம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடங்கல்களும் தடைகளும் வந்த வண்ணமே இருக்கும். இதனால் உங்களுடைய மனது கொஞ்சம் அப்செட் ஆகி தான் இருக்கும். இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய யோகத்தை இந்த நாள் தருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்வதற்கு ஒரு முயற்சி செய்கிறீங்க. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைத்து நல் உள்ளங்களுமே உறுதுணையாக இருந்து அந்த காரியங்களை முடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு சிறந்த வகையான செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்ந்த வகையான எண்ணங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் உங்களை இந்த நாள் கடந்து செல்கிறது. சிம்ம ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆழ்ந்த அறிவையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்துடைய உங்களின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம், மன நிம்மதி, மன உற்சாகம், சந்தோஷம் இது அனைத்தையுமே நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டிற்கு 4வது வீடு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த 4வது வீடு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது மிக்சி, கிரைண்டர் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு வச்சிருக்கு தன்னுள். தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசியில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் மட்டும் இல்லை, அனைத்து வகையான தொழில் செய்கிற எல்லாருக்குமே ஒரு போட்டி, ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாமே விலகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு மன இணக்கத்தை தரக்கூடிய நல்ல நாளாக வந்துக்கிட்டு இருக்குங்க. வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய, நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அது சரியான வகையில் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி மனமுருகி வேண்டி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து நல்ல விதமாக கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களே, சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியுடைய நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, அது தொடர்பாக உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் அன்பு பாசமும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடக்கூடிய மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை தொழில் வகையில் இயற்கையின் வரப்பிரசாதமாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தோட வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைந்து அதில் நல்ல வருமானம் கிடைத்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும், அதாவது இடம் மனை வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது போன்ற ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். 3வது வீடு அப்படிங்கிறதுங்க தகவல் தொடர்பு துறை, போக்குவரத்து துறை, தபால் துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இது மாதிரி வேலை தொழில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 3வது வீடு நற்பலன்கள் பல தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. உங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு மன உறுதியோடு, அது எந்த வகையில் பிரச்சனையை கொடுத்தாலும்
அதை வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற மன உறுதியோடு செயல்படக்கூடிய போராடக்கூடிய தன்மையை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. இனிமையாக கடந்து செல்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களது வீட்டிற்கு குடும்பஸ்தானமான விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறார். சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினத்துடைய பண வரவு சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுபிட்சமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு. இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் அதனுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உடல் உபாதை காரணமாக வைத்தியம் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் நன்மை கிடைத்து சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே அன்பு மற்றும் காதல் இது அனைத்துமே இல்வாழ்க்கையில் நிறைவாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. சொத்து வகையில் உங்களுடைய பூர்வீக சொத்து வகையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் அனுகூலமான நற்பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே சந்திரன் சென்று கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய சூப்பரான சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் பெற்ற குழந்தையின் வழியில் பூரிப்பு தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. அதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். உங்களில் ஒரு சிலருக்கு திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் அது செய்யக்கூடிய முயற்சிகளில் தடைகளும் தடங்கல்களும் வந்த வண்ணம் இருக்கும். அந்த தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்து எரியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க. அந்த செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா, அந்த செயல்னால் அந்த காரியத்தினால் நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆய்வு பண்ணி யோசனை செய்து அந்த செயல் தொடங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் அதிக அளவு ஞாபக சக்தியை தந்து நீங்கள் சிறப்படைவதற்கு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிற்கு 12வது வீடு அழைக்கக்கூடிய, அதாவது முதலீடுகளும் செய்யலாம் அந்த அளவில் வலிமையை பெற்ற விருச்சிக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு தன்னடக்கத்தோடு பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய நல்ல குணங்களை அமைத்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகி மன மகிழ்ச்சியை குடும்ப உறுப்பினர்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக 12வது வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு செலவுகள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. காதல் என்ற வகையில் தெய்வீகமான காதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அந்த காதலில் வெற்றியை தரக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும். அதே மாதிரி கள்ளக்காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதில் தடங்கல்களையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் இந்த 12வது வீடு வைத்திருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் மூலம் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம், ஒரு துணிச்சல் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து போகுது. மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் தைரியத்தையும் சுய சிந்தனையும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும்
நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பொதுவாக வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான எழுத்து ஒப்பந்தங்களை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள், அதுவும் நவீன வகையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. வேலை வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடம் மாற்றமும் பதவி உயர்வுகளையும் நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் கேட்டு பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தையுமே நீக்கி இந்த நாள் மகிழ்ச்சிகரமான புத்துணர்ச்சியான நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறது. கும்பராசி அன்பர்களே, கர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வெண்மதியுடைய இனிமையான பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் உங்களுக்கு சாந்த குணத்தையும் அதோடு சேர்த்து பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களின் ஒரு சிலர் குடும்பத்தில் மனைவி மற்றும் மக்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியத்தோடு மன ஆரோக்கியத்தையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக ஒரு குடும்பத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களுமே சேர்ந்து அந்த பிரச்சனைகளை களைவதற்கு, துடைத்து எறிவதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகக்கூடிய, நீர்த்து போகக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக இருக்கிறது. அதே மாதிரி பூமி தொடர்பாக, வண்டி வாகனம் தொடர்பாக, வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமானத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஆன்மீகமாகவும் தெய்வ நம்பிக்கையாகவும் ஆன்மீகத்திலையும் தெய்வ நம்பிக்கையிலையும் அதிக ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாடு மற்றும் சுற்றுலா, ஆன்மீக பயணம் இது போன்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. கல்வி அப்படிங்கிற வகையில் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தான் படிக்கக்கூடிய கல்வியில் அதிக அளவு ஈடுபாட்டையும் கவனத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக கும்பராசி மாணவர்களை இந்த நாள் கடந்து போகுது. மீனராசி அன்பர்களே, புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் அதோட நற்பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அந்த வகையில் சிறந்த அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாள். சோம்பல் இல்லாமல் இன்றைய தினத்தை நீங்கள் சுறுசுறுப்போடு கடின உழைப்பை தந்து பணவரவை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். 9வது வீடு நடைமுறையில் இருக்கும்போது 2வது திருமணம் தொடர்பாக முதல் திருமணம் மன வருத்தங்களையும் மன வேதனைகளையும் தந்து நம்மை ஒரு கஷ்டமான மனநிலைக்கு தள்ளி அதிலிருந்து மீண்டு வரவே 1 வருடங்கள் 2 வருடங்கள் ஆகும். அது மாதிரி தன் வாழ்க்கை மீதம் இருக்க வாழ்க்கையை ஒரு மகிழ்வோடு கடந்து போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடக்கூடிய செயல்பாடு தொடங்கக்கூடிய 2வது வீடு திருமணம் தொடர்பான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தன்னுடைய தாய் நாட்டிலேருந்து தன் மனைவி, தன் தாய் தந்தையர், தன் சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் வகையில் நல்ல இனிப்பான செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இது நாள் வரை தொழில் செய்யக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலுமே அது எல்லாமே முழுமையாக விலகும். தொழில் சிறப்பாக செயல்பட்டு அந்த தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகத்தையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக மீன ராசி அன்பர்களை கடந்து போகுது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.